மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிபி சந்தர். RSS கொள்கைகளை நிறைவேற்றுகிற ஒரு முகம்தான் பாஜக. RSS-ஆல் கொண்டு வரப்பட்டவர் தான், பிரதமராக்கப்பட்டவர் தான் மோடி. விரைவில் மோடி மாற்றப்படலாம். எடப்பாடியார் முதலாக அவர் அமித்ஷாவை போய் இப்ப சமீபமா சந்தித்த போதே பாஜகவினுடைய கூட்டணி உறுதியாகிவிட்டது. வீரமணி, தங்கமணி, வேலுமணி போன்ற மணிகளுக்கு மேலே எல்லாரும் மேலேயும் வழக்கு இருக்கு. இந்த வழக்குகளை வச்சு அச்சுறுத்தினால் இவர்கள் நம்ம சொல்லதை கேட்டுதான் தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் எடப்பாடியாரை அழைத்தாங்க. என்ன போட்டா வழக்கு தானே போட போறாங்க, போட்டுமே. இத்தனை தொண்டர்கள் நாங்க இருக்கும்போது ஏன் பயந்துக்கிறீங்க, திருப்பி ஏன் பாஜகங்கிற பாதாளத்தில் போய் விழுகிறீங்க அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய மனநிலையா இருக்கு. தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் முஸ்லி ஆனது, துணை பொதுச் செயலாளர் யார், அமைப்பு செயலாளர் யார், அந்த பதவிகள் எல்லாம் இன்னும் காலியாக வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? பாஜகவினுடைய ஸ்கிரிப்டை தான் விஜய் வாசிக்கிறாரே ஒழிய விஜய்க்கென்று ஒரு தனி கொள்கை இருப்பதா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் புலப்படல. அதுதான் உண்மை. திமுகவை எதிர்க்கணும், அதுதான் விஜயினுடைய கொள்கையா? சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஜோசப் விஜய் என்பவரையும் செபஸ்டியன் சீமான் என்பவரையும் உருவாக்கி இருக்கிறது பாஜக. அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது நீங்கள் கட்சி ஆரம்பித்திருந்தால் நீங்கள் ஆரம்பித்திருக்கவே முடியாத சூழலை அம்மையார் உருவாக்கி இருப்பாங்க. விஜய் நினைக்கிற மாதிரி அவருக்கு யாருமே நெருக்கடி இல்லை. அவருக்கு நெருக்கடி அவருடைய பொதுச் செயலாளர் முஸ்லி ஆனந்த் தான். பாஜக அதிமுகங்கிற அந்த கூட்டணி அண்ணாமலைக்கான ஒரு நெருக்கடி தான். இப்ப அண்ணாமலை மாற்றப்படுவது நிச்சயம். கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இணைந்தது ரொம்பவே மகிழ்ச்சி சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா சார். இப்போ அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் RSS அலுவலகத்துக்கு போகாத இவரு திடீர்னு இப்ப போயிருக்காரு. இதுதான் ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? நமக்கு தலைநகர் எது? இந்தியாவுக்கு தலைநகர் டெல்லி. டெல்லிக்கு தலைநகர் நாக்பூர். நாக்பூர்ல தான் RSS ஆபீஸ் இருக்கு. பாஜக அப்படிங்கிற அந்த கட்சிக்குன்னு தனிப்பட்ட அரசியல் கொள்கை எதுவுமே கிடையாது. RSS கொள்கைகளை நிறைவேற்றுகிற ஒரு முகம்தான் பாஜக. அப்படி RSS-ஆல் கொண்டு வரப்பட்டவர் தான், பிரதமராக்கப்பட்டவர் தான் மோடி. கடந்த 10 வருடங்களா அவர் RSS எந்த நிகழ்வுக்கும் அவர் செய்ய போகல. ஆனால் RSS கொடுத்த எல்லா அஜெண்டாக்களையும் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா ஈடுபட்டாரு. அதுல உதாரணத்துக்கு சொல்றோம்னா, காஷ்மீரினுடைய 370 ஆர்டிகிள் அதை நீக்கிறதுக்கு மோடி தான் காரணமா இருந்தார். இது RSS அஜெண்டா. முதல் 5 வருடத்தில் RSS சொன்ன பெரும்பாலான அஜெண்டாக்களை மோடி நிறைவேற்ற பண்ணல. கொஞ்சம் அப்படியே போனார். அடுத்த 5 ஆண்டுகள்ல அந்த தேர்தலின் போது 400 இடங்களில் பாஜக வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமர்ந்தால் மோடி மறுபடியும் பிரதமராக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன திட்டங்களை அமுல்படுத்தணும்னு RSS சில கொள்கைகளை வகுத்து கொடுத்தாங்க. அதில் முக்கியமானது இந்தியாவை இந்து ராஷ்டிரம் பெயர் மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா. அதே மாதிரி வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றணுங்கிறது ஒரு அஜெண்டா. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே வரி, அந்த ஒரேல ஆரம்பிக்கிறது எல்லாமே RSS கொடுத்திருக்கிற அஜெண்டா. இந்தி அதாவது ஒரு தேசிய மொழியா இந்திய அறிவிக்கணும் அப்படிங்கிறது RSS அஜெண்டா. மும்மொழி, அதாவது தேசிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படிங்கிறது RSS அஜெண்டா. இதையெல்லாம் நிறைவேற்றுகிற பொறுப்பை மோடி செய்யணும். அது பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்று அதை சட்டமாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் RSS அஜெண்டா. ஆனா இரண்டாவது அந்த மோடி சந்தித்த 2வது நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த அந்த 400 சீட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல. மைனாரிட்டி அரசா மாறிடுச்சு.
அப்ப மைனாரிட்டி அரசா மாறும்போது அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்போது அதற்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்புது. ஒரு செய்ய முடியாத சூழல் இப்ப நிலவுது, இந்தியாவில் நிலவிட்டு இருக்கு. அவங்களால ஒரே நாடு ஒரே தேர்தலை முழு மூச்சா அமுல்படுத்த முடியல. தொகுதி மறுசீரமைப்பை அவங்களால முழு வீச்சு அமுல்படுத்த முடியல. கடுமையான எதிர்ப்பு இருக்கு. இந்தி திணிப்பை எல்லா மாநிலத்திலும் செய்யணுங்கிறது அவங்க அஜெண்டா. அதுக்கும் பெரிய எதிர்ப்பு இருக்கு. அவர்களே எதிர்பார்க்காத ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டிலிருந்து எப்படி உருவாச்சுன்னா, அந்த இந்தி திணிப்பை அல்லது இது தொகுதி மறுசீரமைப்புக்கு தளபதி ஸ்டாலின் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு அவங்க எதிர்பார்க்கல. தென் மாநிலத்து இருக்கிற முதலமைச்சர்கள், வேற்று மாநிலத்தில் இருக்கிற மம்தா பானர்ஜி போன்ற அமைச்சர்கள்லாம் ஸ்டாலினுடைய முன்னெடுப்புக்கு ஆதரவை தெரிவித்தது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயரா மாறுச்சு. இப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய எந்த திட்டத்தையும் இவர்களால் அமல்படுத்த முடியாத போது மோடி மேல ஒரு அதிருப்தி ஆர்எஸ்எஸ்க்கு உண்டாகுது. இப்ப நம்ம சொன்னதை செய்யலையே, சொன்னதை செய்யறதுக்கு தானே இவரை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி நிலவுது. அது மட்டும் இல்லாம இப்ப பாஜகவில் இருக்கிற உட்பூசல் என்னன்னா, மோடிக்கும் சீனியரா இருந்தவர் நிதின் கட்கரி, மோடிக்கும் சீனியரா இருக்கிறவர் ராஜ்நாத் சிங், மோடிக்கும் சீனியரா இருந்தவங்க சுஷ்மா ஸ்வராஜ், அவங்க மரணிச்சிட்டாங்க. இப்படி சீனியர்கள்லாம் இருக்கும்போது தடாலடியா மோடியை கொண்டு வந்ததற்கான காரணம், குஜராத்தில் அவர் பண்ண தடாலடி அரசியல ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பண்ணுவார் தான் ஆர்எஸ்எஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி மோடியால செய்ய முடியல, அமித்ஷாவால செய்ய முடியல. இதெல்லாம் ஒரு முதற் காரணங்கள். இரண்டாவது காரணங்கள் அவருடைய வயது. அந்த வயது செப்டம்பரோட அவருக்கு அது முடியுது. அதனால இப்ப ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, தடாலடியா அரசியல் செய்கிற, நாம் சொன்னதை 100% அப்படியே கேட்கிற ஒருவரை பிரதமர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவங்க இப்ப கும்பமேளா போது அவங்களுடைய பார்லிமெண்ட் குழு ஒன்று கூடி பேசிய முடிவு என்னன்னா, யோகி ஆதித்யநாத்தை பிரதமர் பதவியில் அமர வைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல் திட்டமா இருக்கு. ஏன்னா மோடி ஆதித்யநாத் தான் ஊபியில இஸ்லாமியர்களை படுகொலை செய்வது, தலித் மக்களை படுகொலை செய்வது, அரசை எதிர்த்து கேட்பவர்களை புல்டோசர் விட்டு வீடுகளை இடிக்கிறது. இன்னைக்கு ஊபியே ஒரு அச்சுறுத்தல் உள்ள மாநிலமா மாறி இருக்கு. அவர்கள் செய்து முடித்த ஒரு சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கோயில் கட்டினது, மகா கும்பமேளா நடத்தினது. அதையும் கூட அவர்கள் சரி வர பண்ணல. அப்படி ஒரு தடாலடி அரசியல் பண்ணக்கூடிய ஒருத்தரை பிரதமராக்கிவிட்டால் அவர்கள் நினைத்ததை எல்லாம் இந்து ராஷ்டிரமா அறிவிச்சிடலாம், இந்தி திணிப்பை பண்ணிடலாம், தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை இது பண்ணிடலாம், வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மோதல், அதை விவாதிக்கத்தான் மோடி 11 வருஷமா செல்லாத ஒரு மோடி ஆர்எஸ்எஸ் அலுவலகம் நாக்பூருக்கு சென்று பார்க்கிறார். இப்போ ஆர்எஸ்எஸ் பத்திரிகைகள், ஆர்கனைசர்னு ஒரு பத்திரிகை, பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு ஒரு நூல், அதே மாதிரி வி ஆர் அவர் நேஷன் குட் அப்படிங்கிற ஒரு நூல்ல அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றது என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம்ங்கிறது இந்தியாவிற்கு எதிரானது அப்படிங்கறத அவர் கட்டமைச்சுட்டே வர்றாங்க. இந்திய அரசமைப்பு சொல்ற பன்மைத்துவமோ வேற்றுமையில் ஒற்றுமையோ அல்லது எல்லா கலாச்சாரங்களையும் பேணி காக்கணும், மத சுதந்திரங்களையோ ஆர்எஸ்எஸ் என்னைக்கும் விரும்பாது. அப்ப ஆர்எஸ்எஸ் விருப்பப்படுகிற அந்த இந்து ராஷ்டிர கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தை செதிலா உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதற்கு சரியான நபரா மோடி இயங்கலை அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ல இப்ப நிலவிட்டு இருக்கிற செய்தி. அதனால் தடாலடியா செய்யக்கூடிய ஆதித்யநாத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியும் அந்த முயற்சிக்கான ஆலோசனையும் செய்வதற்காகத்தான் மோடி நாக்பூருக்கு அழைக்கப்பட்டார். அவர்களும் பேசி இருக்கிறாங்க. உள்ள போகும்போது சிரித்த முகத்துடன் சென்ற மோடி வெளியே வரும்போது ஒரு இறுக்கமான முகத்துடன் வரும்போது அது மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இப்ப செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்திருக்க முடியுது. பட் பொதுமக்களிடையே எழுந்திருக்கிற ஒரு கேள்வி, சஞ்சய் ராவத் போன்ற தலைவர்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, 3 முறை பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ். 1948 காந்தி சுடப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. மிசா காலத்தில் 1976, 77 காலகட்டங்களில் தடை செய்யப்பட்டது. பாபர் மசூதி இடிக்க போது தடை செய்யப்பட்டது. இப்படி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இங்கே மதக்கலவரங்களையும் வேற வேற பேதங்களையும் உருவாக்கி இன்னைக்கு உயிர்ப்புடன் நிக்குது.
ஆக மோடியை மாற்றுவதுதான் இன்றைக்கு RSS திட்டமாக இருக்கிறதுன்னு சஞ்சய் ராவத் போன்ற தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கும் அப்படித்தான் தோணுது. ஆக விரைவில் மோடி மாற்றப்படலாம், ஆதித்யநாத் நியமிக்கப்படலாம், அல்லது நிதின் கட்கரி போன்ற தலைவர்கள் நியமிக்கப்படலாம். ஆனால் RSS விருப்பப்படுவது யோகி ஆதித்யநாத் தான். அப்படி நியமிக்கப்பட்டால் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்றைக்கு எப்படி ஊபி ஒரு கலவர பூமியாக மாறி இருக்கிறதோ, எப்படி ஊபி ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு அச்சுறுத்தலான ஒரு மாநிலமாக மாறி இருக்கிறதோ, எப்படி அங்க மனிதன் நசுக்கப்படுகிறதோ, எப்படி ஊபியில யார் வேணாலும் துப்பாக்கி எடுத்து சுடலாம், யாரை வேணாலும் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அராஜகம் ஆட்சி நடைபெறுகிறதோ, அந்த அராஜக ஆட்சி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்கொள்ளும் அப்படிங்கிறதா நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அதனால மோடி RSS அலுவலகத்திற்கு போனது விரைவில் இந்தியாவில் ஒரு பிரதமர் மாற்றம் அல்லது மந்திரி சபை மாற்றம்ங்கிற உறுதியான தகவல் வெகு விரைவில் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்னு இந்திய லெவல்ல இது பரபரப்பா போனாலும் தமிழகத்துல பரபரப்பா போற விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக பாஜகவோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிதான் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே செங்கோட்டையன் அவர்களும் போய் சந்திச்சிருக்காரு. இத பத்தின உங்க கருத்து என்ன சார்? முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கலாம், முயற்சி பண்ணா மறைச்சிடலாம். ஆனா ஒரு முழு யானையை சோத்துல மறைக்க முடியாது இல்லைங்களா? ஒரு முழு யானையை மறைக்க முடியாது. எடப்பாடியார் முதலாக அவர் அமித்ஷாவை போய் இப்ப சமீபமா சந்தித்த போதே பாஜகவினுடைய கூட்டணி உறுதியாகிவிட்டது. அது உறுதி ஆயிடுச்சு. உறுதியானதுக்கு பிறகு இப்ப பாஜகவினுடைய மூமெண்ட் தமிழகத்துல அவங்க எப்படியாவது தமிழகத்துல கால் நினைக்கணும், ஊன்றணும் அப்படிங்கிறதா அவங்களுக்கு கொள்கை கொடுத்திருக்கிற ஒரு செயல் திட்டம். ஏன்னா இது 2வது முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. இனி 3வது முறையும் அவ ஆட்சியில வருவாங்களா இல்லையான்லாம் சொல்ல முடியாது, ஆரிடம் சொல்ல முடியாது. வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இல்லாதது மாதிரி தான் சூழல் இருக்கு. ஸோ இந்த 5 வருடத்தில் அவர்கள் இதுவரை சாதிக்காதது எது அப்படின்னா, தமிழ்நாட்டில் காலூன்றுவதை அவர்களால் சாதிக்க முடியவில்லை. அவர்களுடைய எண்ணம் ஈடேறவில்லை. ஸோ இந்த நேரத்தில் ஒன்றியத்தில் அதிகாரம் இருக்கு. அந்த ஒன்றிய அதிகாரத்தை வைத்து எப்படி தமிழ்நாட்டில் காலூன்றலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்திற்கு துணை போவது யார் அப்படின்னு பார்த்தா திமுக துணை போகாது, போவதற்கு வாய்ப்பில்லை. கொள்கை அளவிலே முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை. அப்ப யாரை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பாஜக யோசிச்சதுன்னா அதிமுக. ஏன்னா அதுவும் ஒரு பெரிய கட்சி, ஏறக்குறைய ஒரு 27, 28 30% வாக்குகளை வைத்திருக்கிறது அதிமுக கட்சி. அப்ப அதிமுகவை அழைத்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு யோசனையில் தான் இருந்தாங்க. அழைக்கப்படுவதற்கு முன் நாங்கள் பாஜகவோடு எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லைன்னு தான் எடப்பாடியார் சொல்லிட்டு இருந்தார். அதே போல் அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்களும் KP முனுசாமி போன்றவர்களும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு மிக முக்கிய காரணம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்ததுதான். ஆக இனிமேல் எதிர்காலத்தில் பாஜகவோடு கூட்டு சேருவது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தலைவர்கள் நின்றாங்க. தொண்டர்கள் அதை ஆதரிச்சாங்க. தொண்டர்கள் ஏன் ஆதரிச்சாங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆரும் சரி, RSS-ஐ அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, தமிழ்நாட்டுக்குள் அவர்கள் நுழைய விடவே இல்லை. அதை தாண்டிதான் ஒரு தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி அந்த கூட்டணியுடைய அந்த ஒட்டுதல் சொல்றோம் இல்லையா, அந்த ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் சரியா இல்லை. தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் சிறுபான்மையினரோட வாக்கு சுத்தமா வராது. அதே மேல ஒன்றிய அரசு மேல இருக்கிற வெறுப்பும் அதிமுகவுக்கு எதிராக மாறுங்கிறதுனாலதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி வைக்காதனால அதிமுகவும் ஜெயிக்கல, பாஜகவும் ஜெயிக்கல. அப்ப என்ன பண்ணாங்க, இனி வருகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுகவோடு கூட்டு சேர்ந்தால்தான் தாங்கள் நினைக்கிற சீட்டுகளை பெற முடியும். இப்ப பாஜக நினைக்கிறது 40-50 சீட்டுகளை மிரட்டி வாங்கிடலாங்கிறதா நினைக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முதலமைச்சர் எடப்பாடியார் இருந்தாலும் சரி, வீரமணி, தங்கமணி, வேலுமணி போன்ற மணிகளுக்கு மேலே எல்லாரும் மேலேயும் வழக்கு இருக்கு. இந்த வழக்குகளை வச்சு அச்சுறுத்தினால் இவர்கள் நம்ம சொல்லதை கேட்டுதான் தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் எடப்பாடியாரை அழைத்தாங்க. அழைச்சதுக்கு பிறகு கூட்டணி எல்லாம் முடிவாயிடுச்சு. கூட்டணி முடிவு பண்ணதுக்கு பிறகு தமிழகத்திற்கு வந்துடுறாரு. ஆனால் தொண்டர்களுடைய விருப்பம் அது இல்லை. அதனால இன்னும் எடப்பாடியார் அதை அனௌன்ஸ் பண்ணாம இருக்காரே ஒழிய, அமித்ஷா தெல்ல தெளிவாக தமிழ்நாட்டில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் NDA, அதாவது பாரதிய ஜனதா தலைமையில தான் இங்க கூட்டணிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப அதிமுக தொண்டர்கள் என்னன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாடு காமராஜர் காலத்திலிருந்து
எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலம் வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிக்கு நின்று இருக்காங்களே ஒழிய எந்த இவங்களெல்லாம் போய் கூட்டணிக்கு டெல்லி போய் பேசினதே இல்லை. ஆட்சி அமைக்க போயிருக்காங்க. கூட்டணி பேசுறதுக்கு தேசிய கட்சிகள் தான் வந்திருக்கு. அப்ப அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு சுயமரியாதை இருக்கு, தன்மானம் இருக்கு. என்ன போட்டா வழக்கு தானே போட போறாங்க. போட்டுமே. இத்தனை தொண்டர்கள் நாங்க இருக்கும்போது ஏன் பயந்துக்கிறீங்க? திருப்பி ஏன் பாஜகங்கிற பாதாளத்தில் போய் விழுகிறீங்க அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய மனநிலையா இருக்கு. ஆக தொண்டர்கள் மனநிலை பாஜக அதிமுக கூட்டணியை விரும்பல. ஆனா பாஜகவினுடைய வலையில் முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த இக்கட்டான சூழல் இங்க நிலவுது. இப்படி நிலவும் போதுதான் அதை வந்து பகிரங்கமா வெளிப்படுத்த முடியாம எடப்பாடியார் தவிச்சிட்டு இருக்கார் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற செய்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே பாஜகவுக்கு திமுக துணை போகாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, திமுக வந்து பாஜகவோட கூட்டு இருக்கிறதுனாலதான் இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இத பத்தின உங்க கருத்து என்ன சார்? ஆக்சுவலா டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறதுல மொத்தம் 43 வழக்கு. இடியால் எடுக்கப்பட்டது 43 வழக்கு. அந்த 43 வழக்குல 36 வழக்குகள் அதிமுக மேல இருக்கிற வழக்கு, 7 வழக்கு தான் திமுக மேல இருக்கிற வழக்கு. ஆக பாதிக்கப்படுவது யாருன்னா அதிமுக தான் பாதிக்கப்படும் இல்லையே, திமுக பாதிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப பாஜக வந்து ஏன் அந்த நடவடிக்கையை வெகு சீக்கிரமா வெகு வேகமா அதை கையாளலைன்னா பாதிக்கப்படுவது அதிமுகங்கிறதுனால பாதிக்கப்படலை. அப்படி வழக்குகளை பாய்ச்சா கூட்டணி பாதிக்கப்படும். அப்ப பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் மதுக்கடை ஊழல் பயன்பட்டு இருக்க ஒழிய திமுகவை அச்சுறுத்துவதற்கோ திமுக மேல நடவடிக்கை எடுப்பதற்கோ அங்க முகாந்திரமே இல்லை. ஆனால் முகாந்திரம் இருப்பதாக நடிகர் விஜய் சொல்றாரு. நடிகர் விஜய் ஏன் சொல்றாருன்னா, நடிகர் விஜயே பாஜகவால் உருவாக்கப்பட்டவர் தான் அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்துகிட்டு இருக்கிற ஒரு செய்தி. ஒரு கேள்வி எழலாம், அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் எப்படிங்க பாஜக உருவாக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அதை பிடிக்காத நபர்கள் இருப்பாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், KP முனுசாமி போன்றவர்கள் தாங்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணமே பாஜக கூட்டுதான் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, ஒரு அதிருப்தி வரும். அந்த அதிருப்தியால் அவர்கள் எந்த விதத்திலும் திமுகவுக்கு போயிடக்கூடாது. ஜெயக்குமாரோ KP முனுசாமியோ அல்லது அதிமுக தொண்டர்களோ கடந்த தேர்தலின் தோல்விக்கு காரணமே பாஜக தான். அந்த பாஜகவோடு மீண்டும் கூட்டணி என்பதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாத தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, திமுகவுக்கு போயிடக்கூடாது. அவங்க போறதுக்கு வேற ஒரு கட்சி வேணும். சிதறுகிறவர்களை சேமித்து வைப்பதற்கு ஒரு கட்சி தேவை. அந்த கட்சி எந்த கட்சியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழக வெற்றி கழகம் விஜய். இப்ப பாருங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சிக்கான பொறுப்புகளை அறிவிப்பாங்க. அதுதான் ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர். இன்றைக்கு தலைவர் வந்து விஜய், பொதுச் செயலாளர் முஸ்லி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் யார், அமைப்பு செயலாளர் யார், அந்த பதவிகள் எல்லாம் இன்னும் காலியாக வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? ஒரு கட்சி என்றால் அதற்கு துணைநிலை அமைப்புகள் வேணும், ஒரு புரோட்டோகால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. ஏன் விஜய் கட்சியில் அதெல்லாம் அந்த போஸ்டிங் எல்லாம் இன்னும் போடாம இருக்கு அப்படின்னா, ஏன் அந்த போஸ்டிங் எல்லாம் இன்னும் கொடுக்கப்படாம இருக்குன்னா, பாஜக அதிமுக கூட்டணியால் ஏற்பட போகும் எதிர்வினை பிடிக்காதவங்க வெளியே வரும்போது அவங்க வந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போஸ்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு நகர்வும் பாஜகவால் நிர்மாணிக்கப்பட்டதே, பாஜகவால் அடிக்கோடிடப்படுவதே, பாஜகவால் தூண்டப்படுவதே, பாஜகவினுடைய ஸ்கிரிப்டை தான் விஜய் வாசிக்கிறாரே ஒழிய விஜய்க்கென்று ஒரு தனி கொள்கை இருப்பதா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் புலப்படலை. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரெண்டு கட்சி தான், ஒண்ணு வந்து திமுக, இன்னொன்னு வந்து டிவிக, இந்த 2 கட்சிக்குள்ளதான் போட்டியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து அதிமுகவை பொருட்படுத்தாம பேசியிருக்காரா, அடுத்து நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா? இதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? இதுல ஒரு பெரிய நகைச்சுவை என்னன்னா, யார் ஒருவரும் கட்சி ஆரம்பித்தால் ஆட்சியை பிடிப்போம்ங்கிறது லட்சியமா இருக்கணும். அதுதான் இருக்கும். யார் ஒருவரும் சாதாரணமா இருக்கிற ஒரு காமெடி நடிகர் ஆரம்பிச்சா கூட நான் ஆட்சியை பிடிப்பேன்ங்கிறது சொல்லுவாங்க. பிடிக்கிறாங்களோ இல்லையோ அது அப்புறம், ஆனா சொல்லுவாங்க. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற நகைச்சுவை என்னன்னா,
திமுகவுக்கு எதிர்கட்சி யார்? நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு தாவேகா சொல்லுது. இல்ல இல்ல நாங்க தான் எதிர்கட்சின்னு எடப்பாடியார் அதிமுக சொல்லுது. இல்ல இல்ல நான் தான் எதிர்கட்சின்னு சீமான் சொல்றாரு. நாங்க தான் எதிர்கட்சின்னு பாமக சொல்லுது. இவங்க யாருமே இல்ல, நாங்க தான் எதிர்கட்சின்னு பாஜக சொல்லுது. அப்படின்னா இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் ஆட்சியை பிடிப்பதற்காக கட்சியை துவங்கினார்களா, அல்லது எதிர்கட்சி யார் என்பதை தீர்மானிப்பதற்காக கட்சியை துவங்கினார்களா? அதுதான் இங்க இருக்கிற நகைச்சுவையா இருக்கு. இப்ப திமுகவை எதிர்ப்பது அல்லது திமுகவினுடைய கொள்கைகளை எதிர்ப்பது என்பது வேறு. இப்ப இத்தனை கட்சிகள் திமுகவை எதிர்ப்பதுதான் மையமா வச்சிட்டு இருக்காங்க. ஆட்சியை பிடிக்கணும்னா அவங்க கொள்கையை சொல்லியிருப்பாங்க. அப்ப திமுக எதிர்ப்பு என்பதுதான் அரசியல் அப்படிங்கறதா நடிகர் விஜய் அவர்களுடைய கொள்கையா? இப்ப திமுகவை எதிர்க்கணும், அதுதான் விஜயினுடைய கொள்கையா? ஏன் அன்றைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பற்றி பேசியிருக்காங்களா? இன்றைக்கு மத்திய அரசு வலிந்து வலிந்து திணிக்கிற இந்தி திணிப்பை பற்றி பேசினாங்களா? பேசல இல்லையா? மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை இன்னும் கொடுக்கலன்னு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற மாதிரி தீர்மானம் ஏதாவது நிறைவேற்றினாங்களா? இல்ல. இன்றைக்கு நீட் போன்ற தேர்வுகளால் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்கிற அளவிற்கு இந்த இழி நிலை போயிட்டு இருக்கே, அதை தட்டி கேட்பதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்களா? இல்ல. அப்ப தமிழகத்தைக்கு தேவையான எதையும் ஒரு தீர்மானமா சொல்லாம அல்லது அதற்கான போராட்டங்களை நடத்தாம 26 ஆட்சியை பிடிப்போம், நாங்க தான் திமுகவுக்கு எதிர்கட்சி என்று சொல்வது மட்டும்தான் அரசியல் என்றால், அதை செய்வதற்கு நிறைய கட்சிகள் இருக்கு. எதற்கு புதுசா தாவேக்கான்னு ஒரு கட்சி? தேவையில்லை, அவசியம் இல்லை. அப்ப இத்தனை கட்சிகள் இருக்கும்போது ஒரு மாற்று சிந்தனையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று விஜய் சொன்னால், அந்த மாற்று சிந்தனை எது? அந்த மாற்று சிந்தனையை முன்னால வைங்க. நாங்க வந்தா மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. நாங்க வந்தா இந்த திட்டங்கள் இப்படி தமிழகத்திற்கு வந்து இன்னைக்கு எது நெகட்டிவ்னு சொல்லப்படுதோ அதையெல்லாம் நாங்கள் வந்தால் களைவோம் அப்படின்னு உங்களால ஏன் சொல்ல முடியல? சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக இன்றைக்கு தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அதை தட்டி கேட்கிற நிலையில விஜய் இல்லை. காரணம், தாவேக என்பதே பாஜக உருவாக்கின ஒரு கிளைதான். காரணம், சிறுபான்மையினருடைய வாக்குகள் தான் திமுகவினுடைய பலம். இப்ப கடந்த 2019 அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுகிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள். அந்த சிறுபான்மை சமூக வாக்குகள் மீண்டும் 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஜோசப் விஜய் என்பவரையும் செபஸ்டியன் சீமான் என்பவரையும் உருவாக்கி இருக்கிறது பாஜக. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க, நேத்து கட்சி ஆரம்பிச்சவரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாமான்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆனா எந்த கட்சிக்கும் கொடுக்காத நெருக்கடியை என்னோட கட்சிக்கு ஏன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன நெருக்கடியை சந்திச்சிட்டாரு? இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திமுக சந்தித்திராத அரசியல் நெருக்கடியா, அல்லது அதிமுக சந்தித்திராத அரசியல் நெருக்கடியா, விடுதலை சிறுத்தைகள் சந்தித்திராத அரசியல் நெருக்கடியா, மதிமுக சந்திக்காத அரசியல் நெருக்கடியா, பாட்டாளி மக்கள் கட்சி சந்திக்காத அரசியல் நெருக்கடியா? எத்தனை பேர் இந்த கட்சிகளில் வந்து இந்த கட்சிக்காக உயிரை பணயம் வச்சிருக்காங்க தெரியுங்களா? இடஒதுக்கீட்டிற்காக பணயம் வச்ச எத்தனை தியாகிகள் இருக்காங்க தெரியுங்களா? ஈழக்களத்திற்காக இன்றைக்கு வரை வழக்கு வாங்கினவங்க எத்தனை பேர் இந்த கட்சிகள் இருக்காங்க தெரியுங்களா? ராஜீவ் காந்தியினுடைய மரணத்திற்கு காரணம் திமுக தான் சொல்லி ஒட்டுமொத்த திமுகவையும் பழி வாங்கல. அந்த மாதிரி பழி வாங்கல உங்களுக்கு நடந்திருக்கா? எந்த விதமான நெருக்கடியுமே இல்லை. விஜயகாந்துக்கு ஏற்படாத நெருக்கடி உங்களுக்கு நெருக்கடி வந்திருக்கா? இன்னும் சொல்ல போனால் அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது நீங்கள் கட்சி ஆரம்பித்திருந்தால் நீங்கள் ஆரம்பித்திருக்கவே முடியாத சூழலை அம்மையார் உருவாக்கி இருப்பாங்க. இன்றைக்கு நீங்க வந்து பனையூர்ல உட்கார்ந்து அரசியல் பண்றீங்க, திருவான்மியூர்ல பொதுக்குழு கூட்டுறீங்கன்னா இந்த சுதந்திரத்தை கொடுத்திருப்பது திமுக அரசு தான். அதை நீங்க மறுக்க கூடாது, மறுக்கவும் முடியாது. மற்ற கட்சிகள் எல்லாம் சந்தித்த நெருக்கடிகளை மற்ற கட்சிகள் சந்தித்த ஒரு இக்கட்டான சூழல்கள் இன்னும் உங்களுக்கு உருவாகவே இல்லை. அதுக்குள்ள இப்படி உங்களுக்கு பதட்டம். 2 வருஷத்திலேயே உங்களுக்கு எங்களை முடக்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் எத்தனை தூரம் நீங்கள் பயணிப்பீங்க? உங்க கட்சியிலேயே இந்தி திணிப்புக்காக உயிர் விட்ட ஒரு தியாகிகள் உண்டா? இருக்காங்களா? இல்ல தமிழர் நலனுக்காக இவர் உயிரை விட்டு இருக்காருன்னு சொல்றதுக்கு ஒரு தியாகி உங்க கட்சியில் இருக்காங்களா?
நேற்று வரை ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாறி இருக்கிறார்களே தவிர எதுக்காக நீங்க வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும்? திமுக வந்து உங்களுக்கு எதிரியா நினைச்சா நெருக்கடி கொடுக்கலாம், கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கலாம். நீங்க அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லையே. உதிரிகள்னு சொல்லி ஒரே வார்த்தையில உதுத்துட்டு போயிட்டாரு முதலமைச்சர். ஆக நாங்களா சொல்லிருக்கலாம், நான் தான் ரவுடி, நான் தான் ரவுடி, நான் தான் ரவுடி, நம்ம தான் சொல்லிக்கலாமே ஒழிய எந்த கட்சியும் தாவேக்காங்கிற ஒரு கட்சியை பொருட்டாவே நினைக்கல. நீங்க கேட்கலாம், சி ஓட்டர்னு ஒரு கருத்து கணிப்பு வந்தது. அந்த கருத்து கணிப்புல 27 விழுக்காடு ஸ்டாலினுக்கும் 19 விழுக்காடு விஜய்க்கும் கொடுத்திருக்காங்களேன்னு. இதை கொடுத்ததே பாஜக தான். இதை கொடுத்ததே பாஜக தான். ஏன் கொடுத்தாங்க? எடப்பாடியாருக்கு வைக்கிற செக். நாங்கள் சொல்லுவதற்கு நீங்கள் இணங்கவில்லை என்றால் உங்களுக்கு மேல இது செல்வாக்கு வைத்திருக்கிற விஜயை நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடிக்கு வைக்கப்பட்ட செக் தான் அந்த சி ஓட்டர்ங்கிற அந்த கருத்து கணிப்பை ஒழிய அவங்க கருத்து கணிப்பெல்லாம் பொய். அதே மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நினைக்கிற மாதிரி அவருக்கு யாருமே நெருக்கடி இல்லை. அவருக்கு நெருக்கடி அவருடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தான். அவருக்கு நெருக்கடி அவரை சுற்றி இருப்பவர்கள் தான். அவர் பொதுக்குழு ஆரம்பிக்கும் போது வருங்கால முதல்வரேன்னு விஜய்னு போஸ்டர் ஒட்டாம புஸ்லின்னு தான் ஒட்டியிருக்காங்க. ஆக விஜய்க்கு நெருக்கடி என்பது அவருடைய தொண்டர்களாலும் அவரால் பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டிருக்கிற புஸ்லியாலுமே தானே ஒழிய மற்றவர்களால் அல்ல. அதனால நீங்க ஏதோ தூக்கத்துல கனவு கண்டு உங்களை நெருக்கிற மாதிரி, நொறுக்கிற மாதிரி, முடக்கிற மாதிரி நீங்கள் பேசினால் அது உங்களுடைய கனவு தானே ஒழிய நிஜம் அல்ல. அவரை யாரும் முடக்க போறதே இல்லை. காரணம், உங்களை ஒரு கட்சியாவே யாரும் கருதவில்லை. நீங்க இன்னொரு விஷயம் பேசும்போது சொல்லிட்டே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக மேலிடம் வந்து அதிமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க. ஆனா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா இந்த பதவியில இருந்து நான் விலகிருவேன், தலைவர் பதவியில இருந்து நான் விலகிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்து என்ன? அவருடைய உறுதியை நான் பாராட்டுகிறேன். காரணம், பாஜகங்கிற ஒரு கட்சியை ஒரு இயங்குகிற கட்சி, அவருடைய செயல்பாடுகள் நமக்கு விமர்சனம் இருக்கலாம். எந்த செயல்பாடுமே நமக்கு வந்து ஏற்க தகுந்ததா இல்லை. ஆனால் ஒரு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை வந்து பாஜகவுக்கு தமிழகத்தில் உருவாக்கியவர் அண்ணாமலைங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அன்றாடம் செய்திகள், அன்றாடம் பேட்டிகள், அன்றாடம் போராட்டங்கள். அந்த போராட்டத்தில் ஒரு பகுதி தான் சவுக்கால கூட தன்னை அடிச்சுக்கிட்டாரு. ஏதோ ஒரு பிரச்சனைகளை தமிழ்நாட்டுக்குள்ள அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் செய்தாலும் கூட இயங்கிக் கொண்டிருந்தார். அவர் பேசும்போது எடப்பாடிங்கிற ஒரு தற்குறியோடு நான் கூட்டணி இல்லை, அதிமுகவோடு கூட்டணி இல்லை, ஜெயலலிதாவை எவ்வளவு கீழ்த்தரமா விமர்சனிக்கிறோமோ அவ்வளவு விமர்சிச்சாரு. இப்ப பாஜக எடுத்திருக்கிற பாஜக அதிமுகங்கிற அந்த கூட்டணி அண்ணாமலைக்கான ஒரு நெருக்கடி தான். இப்ப அண்ணாமலை மாற்றப்படுவது நிச்சயம். அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து கலட்டி விடப்படுவது நிச்சயம். அது உறுதியான ஒன்றுதான். அப்படிங்கும் போது அண்ணாமலை என்ன முடிவெடுப்பார்? ஏன்னா அவரே நேற்று முன்தினம் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். இன்னும் 2 வாரங்களில் நான் தனியாக இருப்பேனா, எந்த இடத்தில் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது அப்படின்னா அவருக்கு அது சொல்லப்பட்டிருச்சுன்னு அர்த்தம். ஆக அவர் தனி கட்சி ஆரம்பிப்பாரா, அல்லது வேறு ஏதாவது முடிவெடுப்பாரா, அல்லது எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொள்வாரா என்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். ஆனால் அதிமுகவோடு பாஜக கூட்டணி கொண்டால் நான் அதை ஏற்க மாட்டேன்கிற அவருடைய உறுதிப்பாடை நாம் பாராட்ட வேண்டும். அதை நம்ம வந்து அவர் சொல்றது சரிதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அண்ணாமலையினுடைய செயல்பாடு தனிக்கட்சியா அல்லது வேறு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தாவேக்காவோடு பயணிப்பாரா அப்படிங்கிறது போக போக தான் நம்ம பார்க்கறதுக்கான அரசியலா இப்ப இருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க சார், அதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றிமா.